பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 109வது அதிகாரம் 17வது வசனம். சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனால் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. மகனே மகளே, நீ கெட்ட காரியத்தை திங்க் பண்ணினா அது விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டினா உனக்கு நடக்கும். நீ நல்ல காரியத்தை ஆசைப்பட்டனா நீ அந்த காரியம் எதிர்பார்த்து காத்தினா அந்த காரியமும் உன் லைஃப்ல நடக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. நம்ம நிறைய பேர் போயிட்டு நம்ம கெட்ட காரியத்தை திங்க் பண்ணுவோமா, என் லைஃப்ல கெட்டது நடக்கணும், ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடாது, என்னை சுற்றி மட்டும் எப்பவுமே தப்பான காரியம் நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி எந்த ஒரு மனுஷனும் ஆசைப்படவும் மாட்டான், எதிர்பார்க்கவும் மாட்டான். நம்ம எதிர்பார்க்கறது எல்லாமே என்ன தெரியுங்களா? நமக்கு கார் வேணும், வீடு வேணும், நல்ல ஒரு பைக் வேணும், ஆசீர்வாதமான வாழ்க்கை வேணும், நோய் நொடி இல்லாத நல்ல வாழ்க்கை வேணும், நம்ம படிப்பில் நம்ம முன்னேறணும், நம்ம வேலையில் நம்ம முன்னேறணும், நம்ம தொழில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உலகத்தில் இருக்க எல்லா ஆசீர்வாதமான காரியங்களும் நம்ம லைஃப்பில் நடக்கணும்னு சொல்லி தான் நம்ம எப்பவுமே விரும்புவோம். அதுதான் நம்ம எதிர்பார்த்து ஏச பண்ண கேட்போம். கேட்கறதுல தப்பு இல்லை, நிச்சயமா ஏசவா நமக்கு செய்ய தான் போறாரு. ஆனால் நம்ம என்ன காரியத்தை நம்ம விரும்பணும், இந்த உலகத்தில் இருக்க காரியத்தை நம்ம விரும்பக்கூடாதுங்க. நம்ம ஏசப்பா விரும்பணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பற்றி தான் சொல்றாரு. ஏன்னா உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறாதீர்கள் தான் ஆண்டவரே சொல்றாரு. அப்போ எதை அன்பு கூறணும்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம அன்பு கொடுத்தோம்னா இந்த உலக காரியங்களை நமக்கு கிடைக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வசனங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமீன்.